நிறைய பீப்புள் என்ன ட்ரேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்றது இயர் 450ல இருந்து ரொம்ப எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இயர் 450ல இருந்து 166 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓல்டு இங்கிலீஷோட டேட். சரிங்களா, நான் இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னா 600 AD டு 1100 1100 AD அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸாக்டா ஏன் அந்த 1066 அப்படின்னா அந்த 1066, ஸோ இந்த கேப்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மன் கான்கஸ்ட் நடக்குது, லாஸ் ஆஃப் நார்மாண்டி இதெல்லாம் இந்த டைம்ல தான் நடக்குது. ஸோ நார்மன் கான்கஸ்ட், நார்மன் ரூல் பண்றாரு, நார்மன் ரூல் பண்ணி ஸோ நார்மன் இங்கிலாந்து அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1154ல இந்த நார்மல் லூஸ் ஆகுறாரு. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் இங்கிலாந்துல நடக்குது. ஏன் நான் வந்து இந்த 600 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா 600 அதாவது 597 AD 597 ADல வந்து பார்த்தோம் அப்படின்னா செயின்ட் அகஸ்டைன் அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு ப்ரீச்சர் வந்து இங்கிலாந்துக்கு வர்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிரீக் ரிலேட்டட் வேரியஸ் சர்மன்ஸ் வந்து இங்க வந்து ஸ்ப்ரெட் பண்றாரு. சரிங்களா, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இயர் வந்து 597 ADல. ஸோ அவர் வந்து நிறைய இந்த ரிலேட்டடா இங்கிலீஷ் கிரீக் ரிலேட்டடா நிறைய வேர்ட்ஸ் வந்து அவர் இது பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிரீக்கோட இன்ஃப்ளூயன்ஸும் நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்றது மெயினாக வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெசெக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓல்டு இங்கிலீஷில் வந்து நமக்கு வந்து நார்த் சி ஜெர்மானிக், நார்த் சி ஜெர்மானிக் அந்த இதுவும். சரிங்களா, இப்போ நம்ம நார்மலாக இங்கிலீஷ் வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் ஜெர்மானிக்னு சொன்னோம். ஓல்டு இங்கிலீஷ் டைமில் நமக்கு யூஸ் இருந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் சி ஜெர்மானிக் பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்றாங்க. இது என்ன நார்த் சி ஜெர்மானிக் அப்படின்னா நார்ஸ், அப்புறம் லாட்டின் இருந்தது, செல்டிக். ஸோ நார்ஸ், லாட்டின், செல்டிக்லாம் அந்த டைமில் இருந்தது அப்படின்றாங்க. அதே மாதிரி மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் இங்கிலீஷில் வந்து எது டாமினன்ட் பண்ணுச்சு அப்படின்னா வெசெக்ஸோட அந்த இது வந்து டாமினன்ட் பண்ணுச்சு. அண்ட் மிடில் இங்கிலீஷ் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாசர் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டராக இருந்தார் அப்படின்றாங்க. அண்ட் இப்போ இந்த இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் எப்படி இருந்தது, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, ஓல்டு இங்கிலீஷ்க்கும் மிடில் இங்கிலீஷ்க்கும் ஹார்ட்லி அப்படியே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்றது எந்த டைம்லேருந்து எந்த டைம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மிடில் இங்கிலீஷ் அப்படின்றது என்ன டைம்லேருந்து எந்த டைம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் 600 ADலேருந்து 1100 AD வரைக்கும். மிடில் இங்கிலீஷ் அப்படின்றது 1100 ADலேருந்து 1500 AD வரைக்கும். ஸோ இதுதான் ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ். நம்ம இந்த இயர்ஸ் பார்க்குறோம். ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 450 ADலேருந்து 1066 AD வரைக்கும் ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருந்தது வந்து நம்ம மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுலேயும் மிடில் இங்கிலீஷில் எக்ஸாக்ட் இயர் சொல்லணும் அப்படின்னா இந்த இயர்ஸ் இதுக்குள்ளே இருக்க முக்கியமான இயர்ஸ்லாம் இப்போ எழுதிக்கோங்க. நம்ம இந்த கிளாஸில் சைமல்டேனியஸாக அதுவும் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓல்டு இங்கிலீஷ் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைக்கிங்ஸோட இன்வேஷன் நிறையா இருந்தது. இந்த வைக்கிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்காண்டினேவியன் வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க வைக்கிங்ஸ். சரிங்களா, வைக்கிங்ஸ்னால் யாருங்க, நம்ம நார்ஸ் தான். ஸோ வைக்கிங்ஸ் வந்து நிறையா வேர்ட்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜெர்மன் வேர்ட்ஸு, ஜெர்மன் ரிலேட்டட் வேர்ட்ஸ்லாம் இங்கே வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப் அப்படின்ற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பி அப்படின்ற சவுண்ட்ஸில் மாற்றிக்கிட்டாங்க, எஸ்கேன்ற சவுண்ட்ஸ் எல்லாம் எஸ்ஹெச்ல மாற்றிக்கிட்டாங்க அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ்க்கும் மிடில் இங்கிலீஷ்க்குமான டிஃப்ரென்ஸ் தான் முழுக்க முழுக்க இந்த கிளாஸில் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போதே ரெண்டுக்குமான இது கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம வந்து டீல் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இப்போது அதில் வந்து ஹிஸ்டாரியில் எப்படி இருந்தது ஒவ்வொன்றா அப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த்து டு மிட் 12th செஞ்சுரி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிடில் இங்கிலீஷ் வந்து 11th செஞ்சுரியிலேருந்து 15th செஞ்சுரி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓல்டு இங்கிலீஷ் வந்து இட் வாஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் நார்த் சி ஜெர்மானிக். நார்த்னாலே நார்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெஸ்ட் ஜெர்மானிக்கில் இந்த ஜெர்மானிக் அப்படின்ற லாங்குவேஜில் ஒரு 3 மெயின் டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் காத்திக் ஒன்று, ஸ்காண்டினேவியன் ஒன்று, வெஸ்ட் ஜெர்மானிக் ஒன்று. சரிங்களா,
இதுல நார்த் சி ஜெர்மானிக் அப்படின்றது ஸ்காண்டினேவியன், அதுதான் நார்ஸ். இந்த வைக்கிங்ஸோட இன்வேஷன்லாம் இந்த டைம்ல தான் வரும். ஸோ வைக்கிங்ஸ் வந்து என்ன லாங்குவேஜை கொண்டு வராங்கன்னா ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜை கொண்டு வராங்க. இதை தான் நார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸும் இங்கிலீஷில் அந்த டைமில் வந்துச்சு. ஏன்னா 597 ஏடியில் நமக்கு வந்து செயின்ட் அகஸ்டைன். ஸோ செயின்ட் அகஸ்டைனை யார் அனுப்பி வைக்கிறா இங்கிலாந்துக்கு? அதாவது இங்கிலாந்துன்னா அந்த டைமில் இங்கிலாண்டுன்ற பேர்லாம் இல்லை, சரிங்களா? ஸோ செயின்ட் அகஸ்டைனை இங்கிலாந்துக்கு யார் அனுப்பி வைக்கிறான்னு கூட எக்ஸாமில் நமக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. போப் கிரிகரி. ஓகே, போப் கிரிகரி. அவரோட அரைவலுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் வருது. ஸோ செயின்ட் அகஸ்டினுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஓல்டு இங்கிலீஷ்க்கு முன்னாடி ஒருத்தர் வர்றாரு. அது இதே மாதிரி தான் ரிலிஜனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. அவர் யாரு அப்படின்னா பிஷப் உல்ஃபியாஸ். ஸோ பிஷப் உல்ஃபியாஸை பற்றி நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா இண்டோ ஆரியனில் பார்த்தோம். ஏன்னா ஓல்டு இங்கிலீஷ்க்கு முன்னாடி பார்த்தோம். அவர் வந்த ஏஜ் வந்து அவரோட லிவிங் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 311 to 381 வரைக்கும் பிஷப் உல்ஃபியாஸ் வந்து இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். மிடில் இங்கிலீஷ் அப்படின்றது ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்றது முழுக்க முழுக்க நார்த் சி ஜெர்மானிக் பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது நார்ஸ் வைக்கிங்ஸோட இன்வேஷன் வந்தது அந்த டைமில். அதே மாதிரி நார்மன் கான்கொஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி பிஷப் உல்ஃபியாஸ் அவர் அங்கேருந்து காத்திக்லேருந்து அங்கே இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இதெல்லாம் ஓல்டு இங்கிலீஷில் இருக்கும். மிடில் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வெசெக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாச்சு. வெசெக்ஸ் அப்படின்றது ஒரு பிளேஸு, ஒரு ரீஜன். ஸோ வெசெக்ஸ் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாச்சு. ஏன் வெசெக்ஸ் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா லாஸ் ஆஃப் நார்மாண்டி, அதாவது நார்மன் கான்கொஸ்ட். நார்மன் கான்கொஸ்ட் பண்ணுறது 1066 1066 நார்மன் கான்கொஸ்ட் பண்ணுறாரு. 1066 இந்த நார்மனோட ரூல் ஆரம்பிச்சு 1154 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த நார்மன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 90 இயர்ஸ் இங்கிலாண்டை ரூல் பண்ணிருக்காங்க. 88 இயர்ஸ் நார்மன்ஸ், சரிங்களா? ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஹென்ரி த செகண்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹென்ரி த செகண்ட் என்ன பண்றாருன்னா 1154ல 1154ல என்ன பண்றாருன்னா நார்மனை தோக்கடிக்கிறார். நார்மாண்டியை தோக்கடிக்கிறார். ஸோ அது லாஸ் ஆஃப் நார்மாண்டி அப்படின்றது எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1154ல நடக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாண்டோட வெசெக்ஸ் அந்த ரீஜனை சேர்ந்தவங்க. ஸோ அந்த வெசெக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது. ஸோ இந்த வெசெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெசெக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து வருது, சரிங்களா? அப்போ நார்ஸ் எங்கிருந்து வருது? நார்த் ஜெர்மானிக். நார்ஸுக்கு இன்னொரு நேம் என்னது? ஸ்காண்டினேவியன். ஸ்காண்டினேவியன் உள்ள வரதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைக்கிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வைக்கிங்ஸ் தான் மெயின் ரீசன். அந்த வைக்கிங்ஸோட இன்வேஷன்லாம் வந்து அந்த டைம்ல வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் வெசெக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி த செகண்டோட அரைவலுக்கு அப்புறம், சரிங்களா? ஸோ இந்த டைம்ல நம்ம ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹவ் காட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். அண்ட் மிடில் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹவ் காட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். நமக்கு மிடில் இங்கிலீஷ் அப்படின்னா நமக்கு எடுத்தோடனே சாசர் மட்டும்தான் தெரியணும். சாசர் இல்லாமல் நிறைய நிறைய பீப்புள் இந்த டைமில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. லைக் பியர்ஸ் ப்ளோமன் அப்படின்ற ஒரு ஒர்க்கும் வந்து இந்த மிடில் இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு பியர்ஸ் ப்ளோமன். அதே மாதிரி ஓல்டு இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோம்னா பியோவுல்ஃப் அப்படின்ற ஒரு எப்பிக்கே எழுதியிருக்காங்க இந்த ஓல்டு இங்கிலீஷில். பியோவுல்ஃப்ன்ற எப்பிக் ஆகட்டும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வி ஹவ் காட் சைனி உல்ஃப், CYNEWEULF அப்படின்ற ஒர்க்லாம் இந்த டைமில் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த இந்த ஓல்டு இங்கிலீஷ் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓல்டு அண்ட் மிடில் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்றது ஹிஸ்ட்ரியோட ஃபார்மில் கொஞ்சம் ஏர்லியராக இருக்குது அப்படின்றாங்க. மிடில் இங்கிலீஷ் அப்படின்றது நார்மன் கான்குவஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த மிடில் இங்கிலீஷ் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் ஹிஸ்டாரிக்கலாக. பீரியட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 400ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. 400 அப்படின்றது நம்ம ஹார்ட்லி 500ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அங்கிருந்து 1100 வரைக்கும் இந்த ஓல்டு இங்கிலீஷோட டைம் ரொம்ப எக்ஸாக்டா இதே டைம் நார்மன் கான்கஸ்ட்ல இருந்து அப்படியே உடனே இங்கிலீஷ்க்கு மாறிடுச்செல்லாம் கேட்க முடியாது. அரௌண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலான சேஞ்ச் தான். ஒரு லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமா தான் சேஞ்ச் ஆகும். ஒரே வருஷத்துலேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்ஸ் பேசிட்டு இருந்தவங்களாம் ஒரே வருஷத்துல வந்து வெசெக்ஸ் பேசுவாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அது சேஞ்ச் ஆச்சு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி மிடில் இங்கிலீஷோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1100லேருந்து 1400
அரௌண்ட் 500 வரைக்கும் இந்த மிடில் இங்கிலீஷோட இது இருந்தது. ஓல்ட் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா we did not have a fixed word order. சரிங்களா? இப்போ நவுனுக்கு அப்புறம் இப்போ நம்ம பேசுறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நவுனுக்கு அப்புறம் வேர்ப் வரும், வேர்ப்க்கு அப்புறம் அட்வர்போ ஆட்ஜெக்டிவோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அது மாதிரிலாம் நமக்கு வரும். ஆனா இங்க இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓல்டு இங்கிலீஷ்க்குலாம் இந்த மாதிரி வேர்ட் ஆர்டர்லாம் இருக்காது. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா நவுனுக்கு அப்புறம் வேர்பு, வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட். ஆனா தமிழ் பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும், அல்லது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பு. அப்படி நம்ம தமிழோட வேர்ட் ஆர்டர் பார்த்தோம்னா நான் டீ குடிக்கிறேன், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப் எஸ்ஓவி பேட்டர்னில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கும்போது நம்ம இதை பற்றிலாம் படிப்போம். ஸோ இந்த வேர்ட் ஆர்டர். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எஸ்விஓ ஆர்டரில் இருக்கும், தமிழ் வந்து ஓவி அந்த ஆர்டரில் நம்ம இருக்கோம். நான் கோயிலுக்கு போகிறேன் எஸ்ஏவி ஆர்டரில் இருக்கும், நான் கோயிலுக்கு போகிறேன். ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா எஸ்விஏ ஆர்டரில் இருக்கும், ஐ வெண்ட் டு தி டெம்பிள். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு இங்கிலீஷ்க்கு வந்து வேர்ட் ஆர்டரே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணினாங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையிறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவுன்ஸு, ப்ரோனவுன்ஸு, ஆட்ஜெக்டிவ்ஸு, வேர்ப் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ஃப்ளெக்ஷன்ஸு, நிறைய எண்டிங்ஸ்லாம் வந்து இந்த டைமில் இருந்தது ஓல்டு இங்கிலீஷில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மிடில் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு பட் மெனி ஒரு யூனிஃபார்மான இன்ஃப்ளெக்ஷன் வந்து மிடில் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இன்ஃப்ளெக்ஷன்னா குறையிறது, லெட்டர்ஸ் குறைக்கிறது, வேர்ட் ஆர்டரை குறைக்கிறது தான் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்றோம். அதே மாதிரி கிராமரை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டிவ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கேசஸ்லாம் இருந்தது. சரிங்களா? இப்போ கிராமர் வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி டேட்டிவ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கேசஸ்னா நார்மலாக என்ன நடக்குதோ அதுதான். பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் அது மாதிரிலாம் இருக்காது. இது இந்த ஆப்ஜெக்ட் இது சாப்பிட்டேன், நான் இதை சாப்பிட்டேன் இல்லை சாப்பிட்றேன், அவ்வளோதான். ஒரு 2 டேர்ம் 3 டேர்ம் அந்த மாதிரி தான் இருந்தது. மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்போசிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருந்தது. நான் இன்னைக்கு, அங்கே, அதுக்கு அந்த மாதிரியான கொஞ்சம் ப்ரிப்போசிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மிடில் இங்கிலீஷில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நான் டீ குடிக்கிறேன், நான் கோவிலுக்கு போனேன், ஐ வென்ட் டு த டு த எல்லாம் வந்து ஓல்டு இங்கிலீஷில் இருக்காது. மிடில் இங்கிலீஷில் அதெல்லாம் கொஞ்சம் ஃபார்மேட் ஆகுது. மாடர்ன் இங்கிலீஷ்க்கு இது எப்படி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டு இங்கிலீஷ் இப்போ இருக்க மாடர்ன் இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாடர்ன் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் இப்போ நம்ம 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 இருக்கோம் இல்லையா, நமக்கு வந்து ஓல்டு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது, சுத்தமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? ஆனால் மிடில் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மாடர்ன் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது ராதர் தென் ஓல்டு இங்கிலீஷ். ஸோ மிடில் இங்கிலீஷ்க்கும் மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் வேணால் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ நம்ம கேண்டர்பரி டேல்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாக்டாக நோட்ஸ் இல்லாமல் டைரெக்டாக அந்த லைன்ஸை வச்சு படித்தோம் அப்படின்னா இப்போ லைஃப் அப்படின்னா சார்சரோட பீரியடில் எல்ஒய்எஃப்இலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. க்ரூவலெஸ்ட் CRULESSTT அப்படிலாம் நம்ம சார்சரோட பீரியடில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் இந்த மிடில் இங்கிலீஷ்க்கும் கண்டெம்பரரி மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் சில சிமிலாரிட்டி இருக்கும். பட் டோட்டலாக ஓல்டு இங்கிலீஷ்க்கும் மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் நிறைய வேர்ட்ஸ். ஸோ வெக்காபுலரியும் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷில் லாட்டின் அண்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். லாட்டின் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய செயின்ட் அகஸ்டைனோட அரைவல் தான் 597. செயின்ட் அகஸ்டைனை யார் சென்ட் பண்ணுனாங்க? ஹூ சென்ட் செயின்ட் அகஸ்டைன்? போப் கிரிகரி. ஆமாம், போப் கிரிகரி. சரிங்களா? ஸோ அதனால லாட்டின் அண்ட் ஜெர்மானிக் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் ஜெர்மானிக் இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ஜெர்மானிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மிடில் இங்கிலீஷில் வந்து இந்த ஓல்டு ஃப்ரெஞ்ச் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டிங்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரூனிக் சிஸ்டம், RUNIC ரூனிக் சிஸ்டத்தை இந்த மிடில் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணாங்க. சரிங்களா? ரூனிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த ரூனிக் சிஸ்டம் அப்படின்றது மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூனிக் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு வந்து இந்த ஸ்காண்டினேவியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்தது நமக்கு இந்த ரூனிக் சிஸ்டம்லாம் வந்துச்சு. ரூனிக் சிஸ்டம் ரைட்டிங் அவங்க அந்த எழுத்து முறை எப்படி இருந்ததுன்னா ரூனிக் சிஸ்டம்ல இருந்தது.
அதே மாதிரி லாட்டின் ஆல்ஃபபெட்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல்லாம் இருந்தது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மிடில் இங்கிலீஷ்ல வந்து லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அது பண்றாங்க. அதே மாதிரி எதுக்காக அதுக்கப்புறம் வந்து மிடில் இங்கிலீஷ்க்கு அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாடர்ன் இங்கிலீஷ். மாடர்ன் இங்கிலீஷ் எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 1500ன்னு சொன்னோம் இல்லைங்களா? மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்றது இப்போ இங்க நான் குடுத்த டேட்ல 1400ஓட முடியுது. ஏன் 1400ஓட மிடில் இங்கிலீஷ் முடியுதுன்னா, மாடர்ன் இங்கிலீஷ்ல ஒரு முக்கியமான இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1450. 1450ல என்ன அப்படின்னா, ஜோஹன் கிட்டன்பர்க் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜோஹன் கிட்டன்பர்க் வந்து பிரிண்டிங் பிரஸ்ஸை இன்வென்ட் பண்றாரு ஜெர்மனில. அதே பிரிண்டிங் பிரஸ் இல்ல, பிரிண்டிங் பிரஸ்ஸை 1476ல வில்லியம் கேக்ஸ்டன் வந்து இங்கிலாந்துல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இதை வச்சும் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். 1450ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1450ல வந்து நமக்கு ஜோஹன் கிட்டன்பர்க் வந்து ஜெர்மனியில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இன்வென்ட் பண்ணுறாரு. அதை 1476ல வில்லியம் கேக்ஸ்டன் வந்து இங்கிலாந்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் இன் இந்தியா வாஸ் செட் பை வில்லியம் கேக்ஸ்டன் இன் த இயர் 1476. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் ரைட்டிங்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரியூனிக் ரைட்டிங்ஸ் தான் ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து என்னது ஸ்டாண்டர்டைஸ்டு லெட்டர்ஸ்லாம் வருது. இப்போ நம்ம தமிழ்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கை, ஞை, சை அதுலலாம் வந்து நம்ம இருக்கிற அந்த துணை எழுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா துணை எழுத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 40-50 இயர்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைலாசம் அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் எழுதும்போது நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு உச்சி கொம்பு மாதிரி ஒன்று போட்டு அது கூட கா அதெல்லாம் எழுதுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து துணைக்கால்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காகம் அப்படின்னு எழுதும்போது இல்லை நாகம் அப்படின்னு எழுதும் போதெல்லாம் கொஞ்சம் அந்த நாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம தமிழ்லையுமே அதே மாதிரி நிறையா ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் மாறுச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் மிடில் இங்கிலீஷில் நிறையா ரைட்டிங்ஸில் நிறையா ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் இப்போ முழுக்க ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்றது ஆங்கிலோ சாக்சன் லாங்குவேஜை பேஸ் பண்ணி வருது. ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏங்கல்ஸ் அப்படின்ற ட்ரைபல் பீப்புளும் சாக்சன்ஸும் வந்து ரூல் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹவ் காட் ஜூட்ஸும் இந்த டைமில் ரூல் பண்ணாங்க. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிடாமினண்ட்டாக வந்து ஆங்கிலோ சாக்சன் லாங்குவேஜை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு பார்க்கணும். when it comes to மிடில் இங்கிலீஷ் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ், ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க. ஏன்னா ஓல்டன் இங்கிலீஷ் வந்து ஆங்கிலோ ஃப்ரிசியன், இந்த ஃப்ரிசியன் அப்படின்ற நேற்று இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி பார்க்கும்போது ஃப்ரிசியன் அப்படின்ற ஒரு குரூப்பை பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆங்கிலோ ஃப்ரிசியன் குரூப்லேருந்து வந்த லாங்குவேஜஸ் தான் நிறைய வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த டைமில் இங்வேயோனிக் அப்படின்னு ஒரு குரூப் கல்ச்சுரல் புரோட்டோ ட்ரைப் குரூப் இருந்தாங்க வெஸ்ட் ஜெர்மானிக்கில். அந்த அவங்க வந்து இங்கி ஓன்ஸ் சரிங்களா. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஓல்டு ஃப்ரிசியன், ஓல்டு சாக்சன் அண்ட் ஓல்டு இங்கிலீஷ் சரிங்களா. அப்போ இங்வியோனிக் அப்படின்றது லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா இங்கியோவேன்ஸ் சரிங்களா. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் க்ளோஸ் செம்பிளன்ஸ் டு ஓல்டு ஃப்ரிசியன், ஓல்டு சாக்சன் அண்ட் ஓல்டு இங்கிலீஷ் சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக 1450 to 650ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓல்டு இங்கிலீஷை 3 டிவிஷனாக பிரித்தா 1450 to 1651, 1650 to 1900. இந்த 1650 to 1900 வரைக்கும் தான் நமக்கு வைக்கிங்ஸ் இன்வேஷன் இருக்கும். வைக்கிங்ஸ் இன்வேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1900 to 166ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மன் கான்குவெஸ்ட் வந்துடும் சரிங்களா. ஸோ நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது இந்த 3 லாங்குவேஜ் ப்ரிடாமினெண்ட்டாக ஓல்டு இங்கிலீஷில் இருக்குது. லாட்டின், நார்ஸ், செல்டிக். அண்ட் இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டனை ரீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மன் கான்கஸ்ட். ஸோ இதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் ஏகப்பட்ட டைம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நார்ஸ் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி செகண்ட் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தோம், இந்த ஆங்கிலோ சாக்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷனாக பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓல்டு நார்ஸ். ஸோ இந்த ஓல்டு நார்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓல்டு நார்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்காண்டினேவியன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த ஸ்காண்டினேவியன் வேர்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வைக்கிங்ஸ். ஸோ வைக்கிங்ஸோட இன்வேஷன் வந்துச்சு 9th செஞ்சுரியிலும் 10th செஞ்சுரியிலும் இந்த வைக்கிங்ஸோட இன்வேஷன் வந்துச்சு. ஸோ அதனால இந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்டிக் வந்து நிறைய மேஜர் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது, எஸ்பெஷலி ஆன் சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்டாக்ஸ் அப்படின்னா கிராமர் ஸ்ட்ரக்சர், கிராமர்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வேர்ட்ஸ் என்னதான் வந்து ஆங்கிலோ சாக்சனும் ஸ்காண்டினேவியன் நார்ஸும் இருந்தாலும் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் செல்டிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. கிராமர்ல யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா செல்டிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அப்படின்றாங்க. டயலெக்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி இங்கிலீஷ் வந்து ஒரு மோனோலித்திக் லாங்குவேஜ் கிடையாது. இங்கிலீஷ் இஸ் நாட் அ மோனோலித்திக் லாங்குவேஜ். ஒரே ஒரு இப்போ நம்ம தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் இஸ் அ மோனோலித்திக் லாங்குவேஜ். ஒரே ஒரு லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து தான் தமிழ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து இட் இஸ் நாட் அ மோனோலித்திக் லாங்குவேஜ். ஸோ டைம் அண்ட் டைம் ஒவ்வொரு ரீஜன்ஸ்லேருந்து மல்டிபிள் ஆஃப் பீப்புள் வந்து ஏகப்பட்ட ட்ரைப்ஸ்லேருந்து ஏகப்பட்ட டயலெக்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓல்டு இங்கிலீஷில் இருந்த முக்கியமான ஒரு 4 டயலெக்ட் ஓல்டு இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது லாட்டின், நார்ஸ், செல்டிக்கு. லாட்டின்ல இருந்து மெயினாக நம்ம லாட்டின் வந்து எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த லாட்டின் ப்ரீஸ்ட் ஆங்கிலோ சாக்சன் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டிக்கு நிறைய ஃபோக்கஸ் ஆகிறாங்க. அங்கேருந்து கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகிறாங்க. அங்கேருந்து லாட்டின் வந்துச்சு. ஸ்காண்டினேவியன்ஸ்லேருந்து நார்ஸ் வந்துச்சு. செல்டிக்லேருந்து கிராமர் வந்துச்சுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஓல்டு இங்கிலீஷ் இந்த 3 லாங்குவேஜ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அதே மாதிரி ஓல்டு இங்கிலீஷில் இருக்க 4 டயலெக்ட், லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் வேற, டயலெக்ட் வேற, வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 டயலெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெர்சியன், மெர்சியாவில் யூஸ் பண்ண டயலெக்ட்ஸ் மெர்சியன். அதே மாதிரி கென்ட்டில் யூஸ் பண்ண டயலெக்ட் கென்டிஷ். அதே மாதிரி சாக்சனில் யூஸ் பண்ண வெஸ்ட் சாக்சன். அதே மாதிரி நார்த்தம்பிரியா அங்கே யூஸ் பண்ண நார்த்தம்பிரியன். ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் இருந்த டயலெக்ட்ஸாக பார்க்கப்படுது ஓல்டு இங்கிலீஷில். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ஃபாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஃபீமா, அதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் எஸ்டிமேட்டட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வைங்களா. இதில் அண்டர் அப்படின்றது ஒரு மார்ஃபிம், எஸ்டிமேட் அப்படின்றது ஒரு மார்ஃபிம், அந்த ஈடின்றது ஒரு மார்ஃபிம். ஸோ இது மாதிரி இந்த ஒரு வேர்டோட ஆர்டரில் வேர்டோட ஸ்ட்ரக்சர் இந்த மார்ஃபாலஜிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக அக்யூசேட்டிவாக இருந்தது. வாட் இஸ் அக்யூசேட்டிவ் அப்படின்னா யுவர், இந்த யுவர், தவ், தைன், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மார்ஃபாலஜியில் மெயினாக ப்ரிடாமினேட் பண்ணுச்சு அக்யூசேட்டிவாக. அக்யூசேட்டிவ்னா அக்யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்க. இந்த வேர்டு வந்து இந்த தவ், தைன் அந்த மாதிரியான வேர்ட்ஸ், தை, டிஹெச்ஒய் தை, டிஹெச்ஓயு தவ், டிஹெச்ஐஎன்இ தைன், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி டேட்டிவான வேர்ட்ஸ், க்ரோனாலாஜிக்கல் ஆர்டரு, நாமினேட்டிவ், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல், இந்த மாதிரியான மார்ஃபாலஜிலாம் இருந்தது. ஆர்த்தோகிராஃபி அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் மிடில் இங்கிலீஷ், இது ஓல்டு இங்கிலீஷில். மிடில் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th and 15th செஞ்சுரி அந்த டைமில் நடந்தது. மெயினாக அங்கே வந்து என்ன நடந்ததுன்னா நார்மன் கான்கொஸ்ட் வந்து 1066 வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நார்மன் வந்து ரூல் பண்ணுறாங்க, கிங்காக மாறி இங்கிலாண்டே ரூல் பண்ணுறாங்க. ஸோ அந்த நார்மன் இங்கிலாந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1106 1154 வரைக்கும் நார்மன் ரூல் பண்ணுறாங்க. கான்கஸ்ட் நடந்தது, இதுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி கான்கஸ்ட் நடந்தது. கான்கஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் இவங்க ரூலிங் எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் 1066 நார்மன் கான்கஸ்ட் நடந்ததுக்கப்புறம் 1106 தான் வந்து நார்மன் ரூலே நடக்குது, நார்மன் இங்கிலாந்து. ஏன்னா நார்மன் கான்கஸ்ட்ன்றது ஒரு பகுதி தான் அவங்க பிடிச்சிருப்பாங்க.
ஸோ ஹோல் ஆஃப் இங்கிலாந்து அவங்க இது பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா 1106 இருந்து 1154 வரைக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து இது டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு மெயினாக வந்து இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓல்டு இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் பிளர்ரா இருக்கு. ஒரே நிமிஷம்ங்க. எஸ், இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபார்ம்ல இந்த ஓல்டு இங்கிலீஷ் இருந்தது. இதே மிடில் இங்கிலீஷ் அப்படின்றது ஓல்டு இங்கிலீஷ்க்கு அப்புறம் நார்மன் கான்குவஸ்ட்க்கு அப்புறம் வந்தது மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் 400ல இருந்து 1100 அந்த டைம் வரைக்கும் நமக்கு ஓல்டு இங்கிலீஷ் இருந்தது. இதுவே நமக்கு மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம்னா 1100ல இருந்து 1400 வரைக்கும் நமக்கு மிடில் இங்கிலீஷ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஓல்டு இங்கிலீஷ்ல ஃபிக்ஸ்டு வேர்ட் ஆர்டர்ல இல்லை, ஆனால் மிடில் இங்கிலீஷ்ல இட் ஹேட் ஃபிக்ஸ்டு வேர்ட் ஆர்டர். ஸோ ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ்ல நிறைய இன்ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்றது ஃபார்ம்ஸ் எண்டிங்ஸ்ல எல்லாம் நிறைய இன்ஃப்ளெக்ஷன்ஸ் இருந்தது. மிடில் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி இன்ஃப்ளெக்ஷன்ஸ் என்னதுங்க, குறையிறது, வார்த்தையில நம்பர்ஸ் குறையிறது, இல்லை வேர்டோட ப்ரொனன்சியேஷன் சேஞ்சஸ், ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் தான் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப சிம்பிளிஃபைடு இன்ஃப்ளெக்ஷன்ஸ் தான் இருந்தது. நம்ம வந்து இந்த இன்ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னா மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ மியூட்டேஷன், யூ மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டிவ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் இருந்தது ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து ப்ரிப்போசிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் மிடில் இங்கிலீஷில். இங்கே ஓல்டு இங்கிலீஷ் வந்து மாடர்ன் இங்கிலீஷோட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. when it comes to மாடர்ன் இங்கிலீஷ், இது வந்து கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் ரிலேட்டட் டு மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்குறோம். Dear aspirants, please wait for a while. ஹலோ, பாத்ரூம்ல இருக்க சொல்லுங்க. சரி விடுங்க. ஸோ இதோட வெக்காபுலரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெக்காபுலரியில் வந்து லாட்டின் அண்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்காபுலரி வந்து லா, ரிலிஜன் இந்த ரிலேட்டடான வெக்காபுலரிஸ் வந்து இங்கே இருக்கும். எஸ்பெஷலி மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே அந்த டைமில் எழுதப்பட்ட லிட்ரேச்சர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க சிவால்ரிக் ஆட்டிடியூட் அதெல்லாம் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான லிட்ரேச்சர் தான் மிடில் இங்கிலீஷில் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ரைட்டிங் சிஸ்டம், ஓல்டு இங்கிலீஷோட ரைட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியூனிக் சிஸ்டம். அது வந்து லேட்டர் வந்து லாட்டின் இன்ஸ்கிரிப்ஷனில் மாறுச்சு. அண்ட் மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் வந்து மிடில் இங்கிலீஷில் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இந்த 4 டயலெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த ஓல்டு இங்கிலீஷ்ல நமக்கு லாட்டின்ல இருந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளரிக், அபோட், நன், ஹிம், டெம்பிள், சில்க், பர்பிள், பீட், லென்டில், பேர், ரேடிஷ், டோ, ஆயிஸ்டர், கேனன், ஆர்க், ஆல்டர், ஆர்ம்ஸ், இந்த மாதிரியான சில வேர்ட்ஸ்லாம் வந்து நமக்கு லாட்டின்ல இருந்து ஓல்டு இங்கிலீஷில் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஸோ ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ்க்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிடில் இங்கிலீஷ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இந்த டைமில் இந்த ஓல்டு இங்கிலீஷ் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொயட்ரி வந்து கொஞ்சம் அந்த டைமில் ஓல்டு இங்கிலீஷ் டைமில் பொயட்ரி டாமினேட் பண்ணுச்சு. ஸோ அந்த போயம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து எலிஜிஸாக இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்த ஃபேமஸான ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து இப்போது மாடர்ன் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணினதுக்கப்புறம் வாண்டரா, ஜூடித்து, ட்ரீம் ஆஃப் த ரோடு,
அண்ட் ஓல்டு இங்கிலீஷ்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா பியோவல்ஃப். ஸோ பியோவல்ஃப் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பியோவல்ஃப் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கா ஓல்டு இங்கிலீஷ்ல பார்க்கப்படுது. ஸோ பியோவல்ஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த ஃபேரி குயின் மாதிரி தான். பியோவல்ஃப் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சோல்ஜர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேரியஸ் பேட்டில்ஸை ஃபைட் பண்ணிட்டு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிராகன் கூட எல்லாம் சண்டை போடுறாரு அந்த பியோவல்ஃப்ல. இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆன நிறைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 597ல அரைவல் ஆஃப் அகஸ்டைன் ஹூ வாஸ் சென்ட் பை போப் கிரிகரி. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக கேத்தலிசிசம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் 878ல டேனிஷ் அண்ட் நார்மனோட கான்கஸ்ட், நார்ஸ்மென். ஸோ அவங்க தான் வைக்கிங்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த கான்கஸ்ட் எப்படி முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீட்டி ஆஃப் வெட்மோர் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியோட இது வந்து இதாகுது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓல்டு நார்ஸும் ஜெர்மானிக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் ஆஃப்டர் நார்ஸ் கான்குவஸ்ட்டுக்கு அப்புறம், அதாவது ஆஃப்டர் வைக்கிங்ஸோட இன்வேஷனுக்கு அப்புறம், வைக்கிங்ஸ்னா யாருங்க? டேனிஷ் அண்ட் நார்ஸ்மென் சேர்ந்தவங்க வைக்கிங்ஸ், நாட் ஒன்லி ஸ்காண்டினேவியன்ஸ். ஓகே. ஸோ அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய அதுக்கு முன்னாடி வந்து வெறும் எலிஜியாயிக்கா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பியோவல்ஃப்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைக்கிங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு அப்புறம் தான் ஹீரோயிசம், ஸ்ட்ரீட் கிளாஸ் சிஸ்டம், ரிலிஜன் டீச்சிங்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதுக்கப்புறம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓல்டு இங்கிலீஷில் அதுக்கு முன்னாடி எலிஜி மட்டும் இருந்த ஓல்டு இங்கிலீஷில் இருந்து நமக்கு ப்ரோஸு போயம்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் மிடில் இங்கிலீஷ் அப்படின்றது, ஸோ இப்போ தான் மிடில் இங்கிலீஷ்க்கு நம்ம நுழையிறோம். ஸோ மிடில் இங்கிலீஷ் அப்படின்றது நார்மன் கான்கஸ்ட்லேருந்து வருது. நார்மன் கான்கஸ்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச் அவங்க பண்ணுறாங்க. எஸ்பெஷலி கிராமரில், ப்ரொனன்சியேஷனில், ஸ்பெல்லிங்கில் வந்து அவங்க பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் நடக்குது. அண்ட் நிறைய சிம்பிளிஃபை பண்ணாங்க. ஓல்டு இங்கிலீஷோட கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லேருந்து நிறைய நவுன்ஸில், வேர்பில், ஆட்ஜெக்டிவ்ஸ்லாம் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் நடக்குது, நிறைய இன்ஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அந்த டைமில் மிடில் இங்கிலீஷில் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய லா, பாலிட்டிக்ஸ், ரிலிஜன், ஆர்ட் ரிலேட்டடான வார்த்தையில் ஜெர்மன்லேருந்து, நார்மன் ஃப்ரெஞ்சுலேருந்தும் ஜெர்மன்லேருந்தும் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. லண்டனோட டயலக்ட் வந்து இங்கே வந்து ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வருது. ஸோ இந்த டைமில் வந்து லிட்ரேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மானிக்காக இருக்குது. கிரியோல் ஆஃப் ஜெர்மானிக் அண்ட் ஃப்ரெஞ்ச் இதோட காம்பினேஷன். சரிங்களா? கிரியோல் அப்படின்றது அந்த காம்பினேஷன் ஆஃப் லாங்குவேஜ், அந்த டயலெக்ட்ஸோட காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஜெர்மனி, கிரியோல் அண்ட் ஃப்ரெஞ்ச் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் எழுதின லிட்ரேச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலிஜன் ரிலேட்டடான நிறைய லிட்ரேச்சர் வந்துச்சு. மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் ஓல்டு இங்கிலீஷில் ரிலிஜன் ரிலேட்டடான லிட்ரேச்சரும் எலிஜியாயிக் லிட்ரேச்சரும் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். when it comes to middle English, we have got lot of words related to courage or war or battle, which relates to bravery, like courtesy, courage, humility, chastity. அதே மாதிரி ட்ராப், இந்த மாதிரி இந்த ரிலேட்டடான வேர்ட்ஸ். அதே மாதிரி ஃபிடிலிட்டி, லாயல்ட்டி, பேயிட்டி, கரேஜியஸ்னஸ் ஆன் டியூட்டி, இந்த மாதிரியான லிட்ரேச்சர். இதை வந்து இந்த மாதிரியான தீம்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற லிட்ரேச்சரும் இந்த டைமில் டெவலப் ஆகுது. மெயினாக சிவால்ரஸ் லிட்ரேச்சருக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அலிகரிக்கலான இம்பார்ட்டன்ஸும் இந்த டைமில் நிறையா வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த டைமில் வந்து இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸில் அதில் ஒர்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பியோவல்ஃப் எப்படி ஒரு ஓல்டு இங்கிலீஷ்க்கு முக்கியமான ஒரு ஒர்க்கோ, மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேரி டெய்ல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஃபேரி டெய்ல். ஸோ அந்த டைமில் வந்தது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க், தாமஸ் மேலரேயோட கிங் ஆத்தர். ஸோ அந்த தாமஸ் மேலரேயோட கிங் ஆத்தர் நம்ம கண்டிப்பாக அதை படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. 4th யூனிட்டில் நமக்கு மார்டே டி ஆத்தர், ஆல்ஃப்ரெட் டென்னிசனோட மார்டே டி ஆத்தர் படிக்கும்போது இந்த மார்டே டி ஆத்தர் வந்து கிங் ஆத்தரோட ரெப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மார்டே டி ஆத்தர் வந்து இந்த டைமில் வந்து வருது. அதே மாதிரி வில்லியம் லாங்லாண்டோட பியர்ஸ் ப்ளோமன். ஸோ இந்த இது வந்து பியர்ஸ் ப்ளோமன்ற ஒர்க் வில்லியம் லாங்லாண்ட் எழுதினாரா அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இந்த ஆத்தரோட ட்ரேஸே வந்து இன்னுமே வந்து இட் இஸ் அண்டர் டிஸ்கஷன். சரிங்களா? ஸோ பியர்ஸ் ப்ளோமன், வில்லியம் லாங்லாண்டோடது,
அதே மாதிரி தாமஸ் மேலரேவோட கிங் ஆத்தர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாசரோட ஒர்க்ஸ், நைட்ஸ் டேல், மில்லர்ஸ் டேல், ஒய்ஃப் ஆஃப் பாத் அவங்களுடைய டேலு, ஈவன் கேண்டர்பரி, இதெல்லாம் சேர்ந்தது தான் கேண்டர்பரி டேல். அண்ட் சாசரோட ஸ்பெசிஃபிக் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், ட்ராய்லஸ் அண்ட் குருசேடு, புக் ஆஃப் த டச்சஸ். ஸோ இதெல்லாமே இந்த டைமில் நமக்கு வந்த ஒர்க்காக பார்க்கப்படுது. ஸோ அதில் மிடில் இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த கேண்டர்பரி டேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டோட டேல் ஃபர்ஸ்ட் ரேங்காக ஃபஸ்ட்டு டெய்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராமினென்ட் டேலாக பார்க்கப்படுது. கேண்டர்பரி டேலில் 24 டேல்ஸ் இருந்தாலுமே நைட்டோட டேல் வந்து நமக்கு ப்ராமினெண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் டெபிக்ஸ் த தீம் ஆஃப் சிவால்ரி, secular classical elements, and there we can see a lot of importance of allegories, symbolism and class hierarchy. ஸோ இதெல்லாம் பார்க்கப்படுது. இந்த மிடில் இங்கிலீஷ் அப்படின்றதோட பிகினிங் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து லாஸ் ஆஃப் நார்மாண்டிக்கு அப்புறம். வாட் இஸ் நார்மாண்டி? நார்மன் கான்குவெஸ்ட். ஸோ இந்த நார்மன் கான்குவெஸ்ட் பண்ணுறது 1066. அதே மாதிரி நார்மன் இங்கிலாண்டாக மாறுறது, அவங்க நார்மன் வந்து இங்கிலாண்டில் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறது 1106 இருந்து அவங்களோட ரூல் ஆரம்பிக்கல. 1106 நார்மன் இங்கிலாந்து ரூல் வந்து பிகின் ஆகுது. ஸோ அவங்க அரௌண்ட் ஒரு 48 இயர்ஸ் நார்மன் இங்கிலாண்டில் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹென்ரி த செகண்ட் என்ன பண்ணுறாருன்னா நார்மனை வந்து டிஃபீட் பண்ணுறாரு, நார்மன்ஸை. ஸோ அதை லாஸ் ஆஃப் நார்மாண்டி அப்படின்றாங்க. அது எந்த வருஷத்தில் நடக்குது அப்படின்னா 1154 நடக்குது. அதுக்கப்புறம் ரெகுலராக அதுக்கப்புறம் ஒரு கிங் ஸ்டூவர்ட் டைனாஸ்டி, டியூடர் டைனாஸ்டின்னு ஒவ்வொரு டைனாஸ்டியாக ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இது எப்போ நடக்குது அப்படின்னா 1154 1189 வரைக்கும் ஹென்ரி த செகண்ட் ரூல் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து வேரியஸ் இந்த மாதிரி சிவால்ரஸான தீம்ஸ் எல்லாம் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்ரேச்சர் வந்து இன்னும் பயங்கரமான லக்ஸூரியஸ் ஆர்ட் ஃபார்மாக இந்த டைமில் லிட்ரேச்சர் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் மிடில் இங்கிலீஷ் அண்ட் ஓல்டு இங்கிலீஷில் நம்ம பார்க்குற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் மாடர்ன் இங்கிலீஷில் வந்து இப்போ நம்ம மிடில் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர்லாம் மாடர்ன் இங்கிலீஷில் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் மிடில் இங்கிலீஷ்லேயும் ஓல்டர் டே இங்கிலீஷ்லேயும்லாம் இல்லை. ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் ஆஃப் ஒரு காமனான ஒரு ஜெண்டராக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட்ரஸ், வெயிட்டா, இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஹெட் மிஸ்ட்ரஸ், ஹெட் மாஸ்டர், இந்த மாதிரியான வேர்ட்ஸ். இப்போது அனிமல்லையும் அதே மாதிரி மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஓல்டன் இங்கிலீஷ்லேயும் இல்லை, மிடில் இங்கிலீஷ் பீரியட்லேயும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக், ஓல்ட் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் மிடில் இங்கிலீஷ்.